Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிள் அமேசிங்கான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். Oreo sticks. இது ரெண்டு இன்கிரிடியன்ட் வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த ரெண்டு இன்கிரிடியன்ட் ஒன்று Oreo பிஸ்கெட், இன்னொன்று மில்க். பாலையும் அந்த பிஸ்கெட் பேக்கெட் மட்டும் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் Oreo இந்த 10 rupees பேக் வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். நல்ல பவுடர் மாதிரி ஆற வரைக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லா பேக்கெட்ஸுமே அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது இப்போது ஒரு பக்கமாக கட் பண்ணி கிளாஸில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் எவ்வளோ பிஸ்கெட்ஸ் இருக்கோ அது மூழ்கிற வரைக்கும் பால் சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாலோட அந்த Oreo பிஸ்கெட் நல்லா சேரும். இப்போ இது ஃப்ரீசரில் மினிமம் 3 hours மேக்ஸிமம் 8 hours வரைக்கும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போது ஆஃப்டர் 8 hours எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம சும்மாவே சாப்பிடலாம். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சாக்லேட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக டபுள் பாயிலிங் மெத்தடில் ஃபஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணியும் அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பவுலில் இந்த மாதிரி குக்கிங் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதிலேயே டிப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் அண்ட் பீனட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பிரித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது அப்படியே சாப்பிட கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ இதில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சா போதும். அது நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக நல்லா கூட்டாயிருக்கு. இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுற இந்த அமேசிங்கான ஐஸ்கிரீம் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.